நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு சமயங்கள் ஆண்டவர் வாய்க்க செய்கிறார். ஆனால் அந்த சமயத்தை, காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதது எத்தனை பெரிய வீழ்ச்சிக்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காலத்தை, நேரத்தை, சமயத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா என்பதை நாம் யோசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே அன்மையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 42வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுதாவது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இன்னைக்காவது இந்த சமயத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார்ல, இந்த நாளில் எப்பொழுது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தா நல்லா இருக்குமே. அதை அறியாம இருக்கிறையே, அவைகள் இப்பொழுது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து வலது புறத்தில் ஒரு கல்லனும் இடது புறத்தில் ஒரு கல்லனும் இருந்தாங்க. 2 பேரும் கல்லர்கள் தான். இவர்களில் ஆண்டவர் யாருக்கும் எந்த உபதேசமும் பண்ணல அனுபவங்களே. ஆனால் ஒரு கள்ளன் தனக்கு கிடைத்த இயேசு கிறிஸ்துவோடு பேசும்படியாய் அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவனுக்கு சமாதானத்துக்கான அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தேவ பிள்ளையே அவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட பரதேசிக்கு கடந்து போனான். ஆனா இன்னொரு கள்ளனோ அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொள்ளாம போனான். அருமையானவர்களே, மரியாளும் மார்த்தாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இளையான்மை தன் வீட்டுக்கு அழைத்தாங்க. ஆனால் மரியாளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இவளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி. மார்த்தாளை பார்த்து சொன்னார், நீயோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று சொல்லி. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கிடைக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டார் நலமாயிருக்கும். ஆனா இப்பொழுதும் அது கண்களுக்கு மறைவாயிருக்கிறதே என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார், விசனப்படுகிறார். இன்றைக்கு உனக்கு கிடைத்த இந்த சமாதானத்தை, ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை அருமையானவர்களே, இன்றைக்கு நீ தக்க வைத்துக் கொள்வாயானால், நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயானால் ஆண்டவர் உன்னை ஆசரிக்க வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, பர்த்திமே எனப்பட்ட குருடனை அநேக சொன்னார்கள், பேசாமல் இரும். அவனை அதட்டினார்கள், நீ பேசாதே என்று சொல்லி. ஆனா பேசாமல் இரு என்று அதட்டின வேளையிலே இன்னும் உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான். தேவ பிள்ளைகளே, ஏன் என்றால் இந்த வாய்ப்பை நான் விட்டுவிட்டேன்னு சொன்னா நான் என்றைக்கும் குருடனாய் இருக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நான் விட்டுட்டேன்னு சொன்னா நான் என்றைக்கும் நான் பிச்சை எடுக்கக்கூடியவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய ரட்சகர் தாவீதின் குமாரன் எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர், என்னை வாழ வைக்கக்கூடியவர் இன்றைக்கு என்னை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் தவற விட்டேன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கை இல்லையே என்று சொல்லி அவன் உணர்ந்து அறிந்து அங்கே சொல்லுகிறவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கேட்காம இன்னும் உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சத்தத்தை கேட்டார், அவனுக்காக நின்றார், அவனை அழைத்தவர் சொன்னார், அவன் பார்வையடையும்படியாய் செய்தார். தேவ பிள்ளையே, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளிலே ஆண்டவர் உனக்கு செய்யக்கூடிய அற்புதங்களை இன்றைக்கு நீ விட்டு விடுவாயோ அல்லது பிரயோஜனப்படுத்திக் கொள்வாயோ, அதை நீங்க தான் உணர வேண்டும். ஆக உனக்கு கிடைத்த எந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.